ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி அன்னை முன் அமர்ந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தங்களுடைய குழந்தைகளான நாங்கள் இன்றைய காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்திருக்கின்றோம். தயவு செய்து எங்களின் இன்றைய தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கும் முழுமையோடு கலந்திருப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து நமது குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமக்குள் சமநிலையில் இருக்கிறோமா என்பதும் நமது எண்ணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதற்கும் நாம் இப்பொழுது ஒரு பாடலை கேட்டு நம்மை நாம் சமநிலைக்கு கொண்டு வருவோம். जागो 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 कुंडलिनी माँ करो सबके कृपा। जागो कुंडलिनी माँ करो सबके कृपा। सहस्त्रार में आके सहस्त्रार में आके छू ही लेंगे वो हम आसमां। जागो कुंडलिनी माँ करो सब पे कृपा। जागो कुंडलिनी माँ करो सब पे कृपा। मूलाधार में तुम
बैठी हो माँ, सदियों से तुम सोई हुई। मूलाधार में तुम बैठी हो माँ, सदियों से तुम सोई हुई। इच्छा हुई पाले तुझको, इच्छा हुई पाले तुझको, हासिल हो तुम जागो कुंडलिनी माँ, जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। समा जाओ माँ मज्जा में अभी, सभी चक्र तुम निरंजित करो। समा जाओ माँ मज्जा में अभी, सभी चक्र तुम निरंजित करो। गणेशा स्वयं पूजे तुझको, गणेशा स्वयं पूजे तुझको, शरण में तेरी जागो कुंडलिनी माँ, जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। सोई आत्मा में प्रकाश भरो, जो बिखरे हैं चित्त एकत्रित करो। सोई आत्मा में प्रकाश भरो, जो बिखरे हैं चित्त एकत्रित करो। तभी दूर होंगे अंधेरे, तभी दूर होंगे अंधेरे, रोशनी में तेरी जागो कुंडलिनी माँ, जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा। सहस्त्रार में आके, सहस्त्रार में आके, छू ही लेंगे वो हम आसमां। जागो कुंडलिनी माँ, करो सब पे कृपा, करो सब पे कृपा, करो सब पे कृपा। இப்பொழுது நமது கவனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டதோடு நமது குண்டலினி தாய் மேல் எழும்பியதையும், அதன் மூலமாக நமக்குள் அந்த நுண் அதிர்வுகளையும் நாம் சமநிலையில் பரிபூரணமாக உணர்கிறோம். மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள்.
எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருக்கவும், ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரிந்து எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியில் ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மன இறுக்கம், சோம்பேறித்தனம், அமைதியற்ற நிலை, தூய்மையற்ற கவனம், நான் என்ற நிலை, எனது என்ற பற்று, அறியாமை போன்ற அனைத்தையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் தங்களிடமிருந்து வருகின்ற ஒளியானது எங்களிடம் இருக்கும் அனைத்து இருளையும் அகற்றி விடுவதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பை உணரும் மனப்பக்குவத்தையும் தங்களின் அன்பு செலுத்தும் உள்ளத்தையும் நாங்கள் முழுமையாக உணரும் அளவிற்கு எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான தூய்மையான அறிவை தந்து தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்வதோடு எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்தீர்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாயே, ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களில் எது உண்மை எது பொய்மை என்பதை உணர வைப்பதோடு நாங்கள் தர்ம நிலைப்பாட்டோடு உண்மை நிலையோடு நடப்பதற்கும் அருள் புரிந்து அதற்குரிய செயல்களுக்கு சக்தியை அளிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எப்பொழுதும் நாங்கள்
நான் என்ற அகங்காரத்தோடு இல்லாமல் அனைத்தையும் செய்பவர் தாங்களே என்கின்ற அந்த பரிபூரணமான எண்ணத்தோடு இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக இருக்கும் தாங்கள் எங்களை ஒருங்கிணைந்த சமநிலையில் உண்மையை உணர வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து நாங்கள் யார் என்கின்ற அந்த உண்மை நிலையை உணர்த்தி இருக்கிறீர்கள். எங்களுக்கு ஆனந்த நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தந்திருக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியான தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிணாம கோட்பாட்டை உணர்த்துகிறீர்கள். தர்மத்தின் சக்தியாவீர். தாயே, ஸ்ரீ விராட்டாங்கனாவாக இருக்கும் தாங்கள் எங்களை ஸ்ரீ விராட்டாவின் எல்லைக்கு அழைத்துச் செல்கிறீர்கள். நாங்கள் அதனுள் நுழைந்து எங்களின் தியான இருப்பை நிலைநிறுத்துவதற்கு எங்களின் தியானம் மிகவும் முக்கியம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் முழுமையான ஆத்மார்த்தமான நிலைப்பாட்டோடு தங்களை சரணடைந்த நிலையில் எங்களின் தியானம் இருப்பதற்கும் எங்களை அவ்விதம் செய்வதற்கும் தாங்களே காரணமாக இருக்கிறீர்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறைவனின் ஆனந்த நிலையை உணர்ந்த சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். अथर्वशीर्ष नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्
अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृग्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमः
प्रमथपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான திருப்தியையும் அமைதியையும் எல்லா நற்பலன்களையும் தந்து எங்களின் நல்வாழ்வையும் பாதுகாக்கிறீர்கள். தாயே, இறைவனின் அன்பை பெறுகின்ற சௌபாக்கிய லக்ஷ்மி நிலைப்பாட்டை எங்களுக்கு தருபவரும் தாங்களேயாவே. தாயே, எங்களுக்கான சத்தியத்தை உணர்த்தும் சத்திய லக்ஷ்மியாக இருப்பவரும் தாங்களே ஆவே. அனைத்து லக்ஷ்மி தத்துவங்களையும் எங்களுக்கு உணர்த்துகின்ற வித்யா லக்ஷ்மியாகவும் இருப்பவர் தாங்களே ஆவே. தாயே, எங்களுக்கு யோகத்தை தந்து நாங்கள் அதில் முழுமையை அடையக்கூடிய யோக லக்ஷ்மியின் அருளையும் எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அன்பால் பரிபூரணமான திருப்தியையும் அமைதியையும் பெற்றிருக்கும் நாங்கள் என்றென்றும் தங்களை எங்களின் கவனத்தில் கொண்டு தர்ம வழிதனில் நாங்கள் நடப்பதற்கும் எங்களை அதில் வலிமையானவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது வலது கையை நமது இடது இருதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆத்மாவை உணர வைத்தவர் தாங்களாவே. ஆத்மாவை விவரிக்கவும் இயலாது, அளவிடவும் முடியாது. எவற்றாலும் எதனாலும் எவராலும் அழிக்க முடியாது என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்தியவர் தாங்களாவே. தாயே, அகங்காரம் நிறைந்த சமுதாயத்தில் வாழும் நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைந்து தங்களை எங்களின் இதயத்தில் வைத்து பூஜிக்கும் பொழுது எங்களுள் சச்சித்தானந்த நிலையை உணர்த்துபவர் தாங்களாவே.
எங்களின் கவனம் சத்தியத்துடன் இணைந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆனந்தத்தை நாங்கள் உணர்கிறோம் அம்மா. எப்பொழுதும் நாங்கள் இதே நிலைப்பாட்டோடு இருப்பதற்கும் எவ்வித மாயைகளும் எங்களை ஈர்க்காமல் இருப்பதற்கும் எங்களை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தங்களின் அன்பின் அரவணைப்பில் பாதுகாப்பில் இருக்கும் தங்களின் குழந்தைகளான நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகின்றோம் அம்மா. என்றென்றும் தங்களின் கவனத்தில் எங்களை வைத்திருந்து எங்கள் செயல்கள் அனைத்தும் மேம்பட்ட நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது வலது கையை சற்று நமது இதயத்திலிருந்து எடுத்து சற்று அப்படி கொஞ்சம் வைத்து நாம் கவனித்தோம்னால் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. இதுவே நமது தாயின் அன்பாகும். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்தை தந்து பற்றற்ற நிலையில் அனைத்து செயல்களையும் பார்க்கும் நிலைப்பாட்டை தந்திருப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, நாங்கள் பரிபூரணத்துவத்தை அடைவதற்கும் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் தவறுகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காமல் அதனை எதிர்கொண்டு அவற்றை அடியோடு எங்களிடமிருந்து அகற்றும் வலிமையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் மாயை நீக்குபவரும் அந்த மாயை எதுவென்று எங்களுக்கு உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாயே, ஸ்ரீ மகா மாயாவாக இருக்கும் தாங்கள் எங்களை மாயைகளிலிருந்து பாதுகாப்பவராவீர். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கூட்டுணர்வையும் நட்புணர்வையும் இனிமையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தங்களின் தத்துவம் முழுமையாக எங்களுள் நிலையாக நிலைத்திருக்கவும் எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எவ்வித கேள்விகளும் இல்லாத நிலையில் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம்.
எங்களின் தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதற்கும் அதன் மூலம் எங்களுள் முழுமையின் ஆனந்தம் நிலையாக எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் அதனை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இந்நிலையில் நம்மால் நம்முடைய அமைதியையும் எண்ணங்களற்ற நிலையையும் நம்மால் உணர முடிகிறது. இந்த தியான நிலையில் நாம் 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவான நேற்றைய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். 1990 ஹம்ச சக்கர பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. And making yourself miserable. I travel a lot, as you know. I never feel I'm traveling because I am there with myself. Whether I sit here or travel, it's just the same. But if you think I'm traveling, then you feel, oh God, I'm traveling. But if you just think I'm sitting here in the chair, I'm sitting there in the chair, you don't feel tired. If you are doing some work, you feel tired when you start thinking, I'm doing this work, I have done that work. Especially in Sahaj Yoga. If you think, I am doing any work, better not do it. But if you think, I'm doing nothing, and what joy. What joy it is. You will become so energetic. Because once you surrender, then the divine power starts flowing through you. That's why Muhammad Sahib has said Islam means to surrender. He said it about me also, that I'll send you. He called me the sent one. And everything is talked about, having the vibrations and all that in his own style. But he said that the message should be of surrender. And that surrendering part has to be there, because Sri Krishna in Gita has very clearly said that forget every dharma, just surrender yourself to me.
And that surrendering, if the Sahajyogi is developed in America, the rest I'll look after. But you leave it to me to do it. And then ideas and everything we start flowing, because this is Virata's place. That's why you have such great scientists here, such great scope for all kinds of intellectual work, and all that is here. While people are not wise. They're not wise at all. And I've known people who, I met a president of Jungian Society who was 80 years of age, and he's supposed to be the president of the whole world. And he said, I must see you privately. I said, all right. He came to me, and his problem was so stupid that I just started looking at him. An 80-year-old man, this stupid fellow. He's not even like a 10-year-old boy. No maturity of any kind. So immature. And when I saw him, I just had the glimpse of the whole thing. That look at this man, 80-year-old, he's the chairman of Jungian societies. All over the world, people think him to be the chairman of this thing. The chair may be better than him. Such a stupid fellow in a way. Such a stupid fellow that you can't imagine. So they might be intelligent, they might be well read, they might be able to discover something out of matter, but they do not have wisdom. And the wisdom can only come through honest introspection. But it should not be also, I'm catching on this chakra, I'm catching on that chakra, not that. But why am I not seeing the point? What's the matter with me? Why can't I understand what is Sahajyoga? Even when you have become Sahajyogis now for years together, still these old nonsensical things stick on to you, these ideas stick on to you. Why? Why do we not have that purity of divine discretion which sees everything so clearly? So I think we need collectivity, first of all, and secondly, meditative honesty. Just to meditate, sit down before the photograph, do the meditation, no. Meditation should act, should work. If it does not work, something wrong with it. Absolutely something wrong. If you feel everything is working all right, everything is miraculously showing its presence, the presence of the Param Chaitanya, then you are all right. But if it is not so, if there are problems, then you are not a Sahajyogi. Sahajyogi is the one who is completely connected with this Parama Chaitanya. And for that, age is no bar. I have seen girls who are only 16, 17, 18 years, so wise. Even small little children who were with widow, I talked to them. I was surprised at their wisdom. So very wise, so beautiful. They understood human nature so well. Small little children, they were at the most 10 years of age. And nice to talk to them. So that wisdom, if they can have at that age, now we are also, all of us are about 10-year-old Sahajyogis minimum, nothing else. But still we are struggling. Ambitious and wrong priorities. There is no need to have any ambition. Ambition is an imaginary thing.
But Sahaja Yoga is reality. Everything works out. Everything sorts itself. Everything plans out. But to feel that if this is so, as I said, in a small room there are 12 people, is something for the good. Why not? We have to be there. If I've lost the way, supposing, then I would say I have to go this way. This time we made a ticket which was a little wrong according to everyone, because we had to go through Phoenix. But nice, because I felt the vibrations of Phoenix. I had to go that way. I had to see that. So, always to find something smooth, the way we want it to be smooth, is not the way of Sahaja Yoga. Well, whatever we get it, we see the hand of the divine behind it. What is our purpose of life? Our purpose of life is to save people. Save the Americans. Minimum of minimum, not the world, but at least start with Americans. That's our purpose of life. That's our identity. While doing that, there is Param Chaitanya which is going to look after you completely. But first you put yourself before everything else. I must have this, I must have that, I must have this. It won't work. Then I have this problem, I jumped into bankruptcy, I had that problem, I just couldn't manage. Because you have put other things before yourself. Self means the spirit. According to people, self means selfishness. But according to Sahaja Yoga, self means your spirit. So, today's lecture should not be that we hear from one ear and goes through the same one, but should we little bit ponder about it and listen to it again and again. I have great hopes from you. I have worked very hard in America, very much so. But it has never been that state where I could say now I can trigger something. Even if there are few surgeries who are very deep and good, they are pulled down by others, by jealousies, by this, by that. It's not the number that you are, but the quality that you are, first of all. But in Russia I found it so easy, so very easy. It was wonderful, unbelievable. I've been only there thrice, can you imagine? And now Sahaja Yoga is a religion throughout. Everyone knows me in Russia. But here people only know Rajneesh or that Muktanand or all horrible people. Now, you can also say that, Mother, it's a question of advertising. That here the people, the way they advertise and manipulate and all that. But it only works out in places where people are not seeking reality. Why can't they see that this is all publicity? They have no discretion. Supposing tomorrow they say this is the hairstyle, then all Americans are in the same hairstyle. You can't make them out who is who. Or they say this is the way the dress has to be. All Americans will be dressed up that way. I mean, it's a slavery to these entrepreneurs and to all this advertisement. Any kind of advertisement, if that enamors people so much, that means we are fools, we are stupid, we are idiots, that we cannot think for ourselves. Anybody can befool us. Anybody can put up anything in the market. Anything they talk about, we jump at it, as if we have no brains to understand, to take to it. It's like we have no roots. We are just like some weeds which are thrown from this end to that end.
But in Sahaja Yoga, your roots must grow much, much faster than anybody else. Because this is the land of Sri Krishna. How many things he has done in his lifetime, we have to see. As a child, he killed so many demons, while all demons are invited. As a child, he raised the Kundalini for all the gopis and everyone. He played all kinds of beautiful tricks to amuse people as a child. And later on, he killed his own uncle, which shows one thing: an uncle in Indian families is the nearest person. In the marriage, it is the uncle who gives the daughter, it is the uncle who performs most of the rituals and everything. The uncle is the nearest person. And he killed his own uncle. Shows that he finished off all these artificial relationships. And there we find in America, there are people who have done this kind of thing, is to have nothing to do with the mother, have nothing to do with the father, have nothing to do with sister or wife, husband, children, anyone. But for what? For what have they given up? They gave it up for selfishness, for money, not for something higher. Just the opposite of what Sri Krishna did is to kill his own uncle, because to deliver his parents from their prison, and also to kill a demon who was a demon. So in our own understanding, if we understand one thing, that we are living on the soil, or on the soil of that country which is blessed by Sri Krishna, who is called as Yogeshwara. So the first part was that when he destroyed all these things, he was a Yogeshwara. He was the divine energy for yoga, for union with the divine power. He was the Ishvara, he is the deity. If he was the deity and he is the one who is the ruler of this area, then what should we be? In yoga, we should be masters, not mentally, but at that state of the higher state. If that could be achieved, then you people should become the highest of highest yogis. Because you have that power existing in this place. It is there. So many have told me that, Mother, now don't you worry about America. Just forget it. Why to waste time in America? It's not going to work out. It's useless. But I know such a lot of power exists in this country of the Yogeshwara. And if you can use that power of Yogeshwara, you can do so much good to the whole humanity at this juncture when the history is taking another form. Now those who rise in spirituality, everybody is now today talking of spirituality. Even Prince of Wales
The other day was talking that we should take to spirituality, not to so much materialism that has caused us ecological problems and things like that. Everybody is talking about spirituality. And you are the ones who have it with you. You are the ones who have powers with you. You are the ones who can spread it. And once you start spreading it, you'll be surprised how you will achieve tremendous heights in every sphere, in every walk of life. So your identity is that you are Sahajogis, and you have to use the power of Yogeshwara, who is the presiding deity of this country. I bless you all that you have that wisdom, that depth. You touch your depth somehow. Try to work it out. Stop all nonsensical fights and things. Become collective. Try to understand each other. Try to open your hearts. You have such depth. You are born in this country because the Yogeshwara wanted you to be here, and he has blessed you with all the bounties of his love. Now, it is for you to use that tremendous power. But without love, you cannot. Because he was the embodiment of madhurya, sweetness. Sweetness. That madhurya you have to imbibe, and that madhurya you have to spread. That's very important. So that relationship of sweetness between each other, the relation of enjoying each other, the relation of knowing each other has to be full of sweetness, just like honey. It is just there, but we have to be the bee to reach there. And I'm sure it will work out. It should work out for all of you. So those who run away from collectivity should be very careful. They are not Sahajogis. And if they continue like this, they'll be just thrown out. They will be nowhere in Sahajoga. So you have to, first of all, understand that to be in Sahajoga is only possible if we are having that depth. Because a new jump is needed in Sahajoga which will work out, which is working out. And many will be thrown out. You have to jump, and for that jumping, you really need people who are honest and deep and serious. Don't get lost onto frivolous things and worldly things. Just seek your depth. It's all there. So beautiful. So may God bless you. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் தெய்வீகத்தின் ஞானத்தை உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுள் நேர்மையும் தூய்மையும் நிறைந்திருக்கவும் எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்கள் மட்டுமே அனைத்தையும் மாற்ற இயலும், எங்களை மேம்படுத்த முடியும். தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.